பல பேருக்கு வந்து பல ஆன்மீக சம்பந்தப்பட்ட சாஸ்திரங்கள், புஸ்தகங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்து நிறைய அறிவு இருக்கும். ஆனா அனுபவம் இருக்காது. அனுபவம் இல்லாத அறிவு வந்து ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது போல, ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க வந்து இப்ப இறைவனை எடுத்துங்க, மனிதனை எடுத்துங்க, ஆன்மான்னு எடுத்துக்கங்க, பிறப்பிறப்புன்னு எடுத்தீங்கன்னா பல பிலாசபி பேசுவாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சம்பிரதாயங்களை பத்தியும் பேசுவாங்க. ஆனா அதுல அனுபவங்கள் என்பது குறைவாக இருக்கும், அறிவு ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் வந்து இந்த இடத்துல வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா, அனுபவம் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்துவதற்குண்டான அறிவு ரீதியாக வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்காது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சுபாவம் இருக்காது. நிறைய சித்தர்களை பார்த்திருக்கிறோம். நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய நூற்றாண்டிலே கூட நிறைய சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. சாக்கட சித்தர், இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. மூக்குப்படி சித்தர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாம் ஞானத்தை உணர்ந்திருந்தாலும் அவர் வந்து பிறப்பாலேயே வந்து பிறக்கும் போதே அவர்களுக்குள்ள அந்த கர்மங்களும் அதற்குண்டான ஞானத்தை உணர்வதற்குண்டான அந்த பிராப்த கர்மங்களை எடுத்துட்டு வந்து ரியலைஸ் பண்ணியிருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்குண்டான அந்த ஒரு கர்மம் அவர்கள்கிட்ட இல்லாததுனால, அவர்களுக்கு அந்த ஒரு சுபாவம் இல்லாததுனால அவர்கள் தனக்குள்ளே ரியலைஸ் பண்ணி தான் இருந்து அப்படியே அவங்க வந்து சென்று விட்டார்கள். இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப அப்படி இருந்தா மட்டுமே பத்தாது. அதே மாதிரி அறிவு அப்ப இவர்களுக்கு வந்து அதை வெளிப்படுத்துவதற்குண்டான அந்த சாஸ்திர ஞானம் இல்ல. அவர்களுக்கு சாஸ்திர ஞானம் இருக்கு, அனுபவம் இல்ல. இப்ப இந்த இடத்துல வசிஷ்டர் வந்து ராமருக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு பூரண ஞானியா இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, சாஸ்திரத்து சம்பந்தம் என்ன சொல்லப்பட்டு இருக்குதோ, அதாவது ஞானம் அடைவதற்கு எவ்வாறு, ஞானம் என்றால் என்ன, அதை எப்படியெல்லாம் அடைய முடியும், கிரியேஷன், இது பத்தெல்லாம் என்ன நம்மளுடைய முன்னோர்கள், மகரிஷிகள், ஞானிகள் சொல்லியிருக்கார்களோ அந்த அறிவும் அந்த அறிவை தனக்குள்ள அதை வந்து அனுபவித்திருக்க வேண்டும். அனுபவித்திருந்தா மட்டும்தான் அதை வெளிப்படுத்தும் பொழுது சரியாக நமக்கு வந்து இன்னொருத்தருக்கு அந்த அனுபவத்தை கொடுப்பதற்கான ஒரு அனுபவம் இவருக்குள்ள இருக்கும். ஏன் இதை சொல்றாருன்னா, இப்ப ராமர்கிட்ட சொல்றாரு, நீ இது வரைக்கும் நீ சாஸ்திரம் படிச்சிருக்க, சிறு வயதுல இருந்து ராமர் படிச்சுட்டே வர்றாரு, எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சிருக்காரு, எல்லா வேதங்களையும் படிச்சிருக்காரு. ஆனா அதை படிச்சிருந்தாலும் நீ வெவ்வேறு இடங்களுக்கு போகணும், பல இடங்களுக்கு போகணும், பல மகான்களை பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல வந்து சிறப்பாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து ஒரு இதுல ரொம்ப ஹையஸ்ட் குவாலிட்டி ஒன்னொன்னு வெளிப்படும். சில பேர் கர்மம் செய்யறதுல, சில பேர் அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்றதுல, சில பேர் ஞானத்தை வெளிப்படுத்துறதுல, ஒவ்வொரு விஷயத்துல தர்ம சாஸ்திரங்கள்ல, நியாய சாஸ்திரங்கள்ல, இந்த மாதிரி தர்க்க சாஸ்திரங்கள்ல, இந்த மாதிரி பல இதுல ஒருத்தங்க வந்து எக்ஸலா இருப்பாங்க. அதுல அடைந்த அந்த ஞானிகளோட செல்லும் பொழுது, ஞானம் சம்பந்தப்பட்ட ஞானத்தை உணர்ந்த அந்த ஞானிகளோட செல்லும் பொழுது அதுல இருந்து நீ அந்த ஒரு அனுபவ ரீதியான படிப்பை உள்ளே எடுத்துக்கொள்வாய். அது உனக்குள்ளும் அனுபவம் ஆகும். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, நம்ம படிச்சா மட்டும் பத்தாது, கேட்டா மட்டும் பத்தாது. நமக்குள்ள சந்தேகம்னு ஒண்ணு எப்ப வருதுன்னா, நம்ம அதை அப்ளை பண்ணா மட்டும்தான் சந்தேகம் வரும். நம்ம எல்லாம் கேட்கிறோம், நம்ம பிராக்டிஸ் பண்ணலைன்னா, பிராக்டிஸ் பண்ணும்போது தான் இது இப்படி சொன்னாங்களே, இது இப்படி இருக்குது, அப்படி இருக்கே, நம்ம 4 கேள்விகள் கேட்கவே நமக்கு தோணும். இல்லாட்டி கேள்விகள் ஒண்ணு வருதே, காரணம் என்னன்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணலைன்னா கேள்வியே வராது. ஏன்னா அது பண்ணும்போதுதான் நம்ம சொன்னதுக்கும் நம்ம நடைமுறைக்கும் வித்தியாசமா இருக்கு, இதை எப்படி பண்றது இது அப்படின்னு நமக்குள்ள ஒரு சந்தேகங்கள்லாம் எழும். சோ சந்தேகங்கள் எழும் பொழுது அனுபவ ரீதியா அங்கே இருந்து அதை வழிகாட்டக்கூடிய மகான்களோடு நீ தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ராமா அப்படின்னு அவருக்கு சொல்றாரு. நீ எல்லா இடமும் சென்று எல்லா விஷயங்களும் கற்றுக்கொள்ளலாம் மட்டும் பத்தாது, அதை அனுபவ ரீதியாக நீ வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறார். நல்லது.